நமஸ்காரம். நம்முடைய சோமாஸ் கரஞ்சி, குஜியா, கஜ்ஜிக்காயின்னு விதவிதமான பேர்ல இந்தியால நிறைய இடத்துல பிள்ளையார் சதுர்த்திக்கும் சங்கடகர சதுர்த்திக்கும் பிரசாதமா செய்யப்படுறது. சோமாஸ் வெளியில கிரன்ச்சியாவும், உள்ள இருக்கிற பூர்ணம் பாதாம், முந்திரி, கடலை, தேங்காய், சர்க்கரையோடு சேர்ந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். மைதா 1 கப், ரவை 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், சூடான நெய் 1 டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி கலந்து விடணும். கலந்த மாவை பிடிச்சா பிடிக்க வரணும், ஒதுத்தா ஒதுக்க வரணும். இது கரெக்டான பதம். தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமா 2-3 முறையா சேர்த்து கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். கை முட்டியால 1 நிமிஷம் நல்லா தேய்ச்சி சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். மேல தடவி விட்டுட்டு ஒரு துணி போட்டு மூடிடுறேன். 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அடுத்தது உள்ள வைக்கிற பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், அடுப்பு தீய லோல வச்சுட்டு இருக்கேன். 1 நிமிஷம் வறுத்துக்கிறேன். கலர் மாறுறது எடுத்துடுறேன். அடுத்தது 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் ரவையை சேர்த்துக்கிறேன். ரவையை ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கிறேன். நல்ல வாசனை வருது, எடுத்துடுறேன். டெசிகேட்டட் கோகோனட் 1/2 கப் எடுத்துருக்கேன். அதையும் வறுத்துக்கிறேன். கொஞ்சம் கலர் மாறும் போதே எடுத்துடலாம். அடுத்தது 15 முந்திரி, 15 பாதாம் சேர்த்துக்கிறேன் மிக்சர் ஜார்ல. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிறேன். கொரகரப்பா அரைச்சுக்கிறேன். கொரகரப்பா அரைச்சது 1/2 கப் இருக்கு, அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் பொடித்த சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ரெடி செய்த ட்ரை பூர்ணம் 2 கப் அளவுக்கு இருக்கு. அடுத்தது சோமாஸ் ரெடி பண்ணலாம். பிசிஞ்ச மாவுல இருந்து ஒரு 1/2 எலுமிச்சம் சைஸ் மாவு எடுத்துக்கிறேன். மெலிசா எடுக்கணும். அஞ்சு இன்ச்சு டயமீட்டர் இருக்கிற மூடியால ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கிறேன். பூர்ணம் ஓரத்துல போகக்கூடாதுன்னா க்ளோஸ் பண்ணி கையை எல் ஷேப்புக்கு வச்சுட்டு இருக்கேன். நடுவில் 1 டேபிள் ஸ்பூன் பூர்ணத்தை வைக்கிறேன். பூர்ணத்தை ஒரு பக்கமா வைக்கணும். விரல்ல கொஞ்சமா தண்ணியை தொட்டு ஓரெல்லாம் தண்ணியால தடவி விடுறேன். மறுபக்கத்தை அப்படியே கொண்டு வந்து மூடணும். ஓரத்தை நல்லா அழுத்தி விடணும். சோமாஸ் கட்டர் இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோக் எடுத்து ஓரத்தை நல்லா அழுத்தி விடணும். இல்லைன்னா எண்ணெயில போட்டா பிரிஞ்சிடும். செய்து வச்சதை ஒரு துணியால மூடி வைக்கணும், அப்பதான் காயாம இருக்கும். மீதியெல்லாம் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். 1 கப் மைதா மாவுக்கு 11 சோமாஸ் செஞ்சிருக்கேன். அடுப்பு தீய சின்னதா வச்சு எண்ணெயை சுட பண்ணணும். எண்ணெய் சூடாயிடுத்து. சோமாஸை நிதானமா எண்ணெயில விடணும். ஒரு பக்கம் 2-3 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் 2 பக்கமும் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணும். அடிக்கடி திருப்பி விட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. சோமாஸ் கொஞ்ச நாள் வச்சுட்டு சாப்பிட முடியும். ஆனா அதை கரெக்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சோமாஸை முதல்ல ஜிப்லாக் கவர் மாதிரி இருக்கிறதுல போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு மூடி வைக்கணும். அந்த மாதிரி செய்யும் போது சோமாஸ் கரகரப்பாவே இருக்கும். நல்ல கோல்டன் கலரா வந்துடுது.
எண்ணெயிலேருந்து எடுத்துடுறேன். பிள்ளையார் சதுர்த்திக்கு செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.